நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஒரு 3ஆம் ஈத்து அதிக கறவைத்திறனில் இருக்கக்கூடிய ஒரு சவலை மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து பல் கடைமுளைப்புங்க. நல்ல பெருங்கூட்டான தோற்றம்ங்க. நல்ல விலாரி கொம்பு அமைப்பில் நல்ல ஒரு பழைய வர்க்க டைப் தானுங்க மாடு. நல்ல ரெட்டை நாடி உடம்புலிங்க. நல்ல ரெட்டை திமில்ல அந்த மடிகள் தானுங்க. நீங்கள் அந்த மடிகள் பாருங்கள், 4 காம்புகளும் நல்ல சீரான காம்புகளுங்க. நிறைய மாட்டுப்பண்ணை நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கறவைக்கு ஏற்ற மாதிரி மாடு கேட்டிருந்தீங்க. இந்த பெருங்கூட்டு சவலை மாடு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கறவைக்கும் சரி, கையில் கறக்கிறவங்களுக்கும் சரிங்க, அனைத்துலையுமே ரொம்ப கரெக்டான அடாப்டான மாடுங்க. ஸோ இதனுடைய கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஈத்தில் அவங்க 3.5 லிட்டர் கறந்ததாக சொன்னாங்க. நாம் ஒரு 1/2 லிட்டர் கம்மியாகவே நேரம் கன்றுக்கு போக 3 லிட்டர், ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா கறவைக்கு கால் அணைக்க வேண்டுங்க. குணம் வந்து நல்ல குணம் தானுங்க. நீங்கள் அவங்க தலை இதிலிருந்து அணைச்சி பழக்கிட்டாங்க. ஸோ நாமளும் அதவே ஃபாலோ பண்ணிக்கிறோமுங்க. இந்த பெருங்கூட்டு நல்ல அதிகபட்ச கறவைத்திறனுடைய சவலை மாடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் 4லிருந்து 5 நாட்களுக்குள்ளே கன்று ஈனி விடுங்க. கன்று ஈனிய பிறகு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கறவைக்கு கால் அணைக்க வேண்டுங்க. மற்றபடி கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கலாமுங்க. அதற்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய குடும்பத்தின் பால் தேவைக்காக நல்ல ஒரு அதிகபட்ச கறவைத்திறனுடைய மாடு தேடிட்டு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாமுங்க. இந்த சவலை மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி.